வலிக்குதா மாமா? இல்ல, கொஞ்சம் பின்னாடி உட்காருவை. ஆ. 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 மாமா, நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிடுறீங்களா? கொஞ்சமா. ம். தண்ணி வேணுமா மாமா? ம். என்னாச்சு மாமா? மாமா, எடுங்க மாமா. நீ நீ போய் கை கழுவிட்டு வா. போ. ரசதி, ம். போன் அடிக்குது பாரு. ஆ. ஹலோ, ஹலோ. மிஸ்டர் இனியன் இல்லைங்களா? நீங்க யாருங்க? நான் அட்வொகேட் மாரிமுத்து பேசுறேன். யாரு? ஒருவேளை மாமா வக்கீல் பேச்சு கேட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டா என்ன பண்றது? என் உசிரே போனாலும் நான் போட மாட்டேன். ரசதி, உன்கிட்ட தான் கேக்குறேன். யாரு போன்ல? மாமா, போன்ல யாருன்னு சொல்லு. யாரோ வக்கீல் பேசுறாரு. சரி கூட. நீ ஜூஸ போடு. ஹலோ இனியன், நான் அட்வொகேட் மாரிமுத்து பேசுறேன். உங்க ஒய்ஃப் கிட்ட நான் கொடுத்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டீங்களா? இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இத பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஓ, சார், நான் ரெடி ஆயிட்டு நேர்ல வந்து பாக்குறேன். சரி சரி, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க. சரிங்க சார், தேங்க்யூ. ரசதி, ரசதி, ஆ. எனக்கு அன்னைக்கு அடிபடும் போது கையில ஒரு பேப்பர் இருந்துச்சு. எடுத்து வச்சிருக்கேன் மாமா.
ராசாத்தி இதை படிச்சிருப்பாளோ? மாமா, ராசாத்தி, இதை ஏதாவது எடுத்து பாத்தியா? இல்ல மாமா. சரி. ஜூஸ். இப்போ எப்படி இருக்குப்பா? ஆ. ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்தாங்க. ஓகே, எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஓகே டாக்டர். இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனைவி ராசாத்தியோட கவனிப்பு தான். உங்களை அவங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர், டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா போலாம். உங்களுக்கு தான் தெரியுமே, மருந்து மாத்திரை எல்லாம் இங்க இருக்கும்போது கொடுத்த மாதிரி வீட்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க டாக்டர். இனியன், உடம்ப பார்த்துக்குங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. மாமா, பாரி மாமாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, வீட்டுக்கு கிளம்புவோம். சரி ராசாத்தி. அப்பா, சொல்லினியா? டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்படியா? நான் வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. சரி, பார்த்து பத்திரமா வாங்க. ம், சரிப்பா. எப்படியாவது பேசி இவளை நம்ம வலைக்குள்ள கொண்டு வரணுமே. ம்? மங்கை, பேசலாமா? சொல்லுங்க. என்ன ஆரத்தி கரைச்சிட்டு இருக்கியா? ஆமா, இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இனியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ம், எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு என்ன பலன்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா மங்கை, ராசாத்தி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் கொஞ்சம் நினைச்சு பாரு. நம்ம வீட்ல எப்பவுமே சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ராசாத்தி மேல பழி போடுறதுக்காக சொல்லல. இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ராசாத்தி தான் காரணமா இருப்பா. நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் அவதான் காரணம். இப்ப நம்ம குடும்பம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி மொய் விருந்து வச்சு ஊருக்குள்ள நம்மள அசிங்கப்படுத்திட்டா. அவ்வளோ ஏன், இனியே இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கும் அவதான் காரணம். என்ன பாக்குற மங்கை? இனி என்ன பெத்தது வேணா நீயா இருக்கலாம், ஆனா வளர்த்து ஆளாக்குனது நான் தான்.
அவனும் எனக்கு ஒரு புள்ளதான். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் நான் பயந்துகிட்டு இருக்கேன். அவன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா அமைஞ்சு அவன் சந்தோஷமா இருக்கணும். நான் ராசாத்திய குறை சொல்றதா நினைக்காத. ராசாத்தி நாம எதிர்பார்க்காம வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒட்டிக்கிட்டவ. ஆனா நம்ம இனியனுக்கு வரப்போற பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நாம எவ்வளவு கனவு கண்டோம். அதையெல்லாம் மறந்துட்டியா? பாரி தம்பி கொடுத்த வாக்காலதான் நாம இனியனுக்கு இவளை கட்டி வைக்க வேண்டியதா போச்சு. கண்மணி மாதிரி முறைப்படி பேசி வந்திருந்தா நாம கொண்டு வந்தது இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லலாம். ஆனா அவ ஏன் வந்தா, எதுக்கு வந்தா, எப்படி வந்தான்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. நமக்கு பிடிக்கலனாலும் அவளை சகிச்சுக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு உண்டாச்சு. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அவ இல்லன்னா திரும்பவும் நம்ம குடும்பம் பழைய மாதிரி இருக்கும்னு தோணுது. நீ எதுக்கும் நல்லா யோசிச்சு பாரு. அவ ராசி இல்லாதவ மங்கை. இல்ல, ராசாத்தி அப்படியெல்லாம் இல்ல. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி ராசாத்தியால தான் பெருசா வர வேண்டிய பிரச்சனை எல்லாம் சாதாரணமா முடியுதுன்னு எனக்கு தோணுது. என்ன மங்கை, நான் இவ்ளோ பொறுமையா ஒன்னொன்னா உனக்கு எடுத்து சொல்றேன், நீ திரும்ப அவளுக்கே வக்காலத்து வாங்குற? இல்ல, நீங்க 1000 சொன்னாலும் என் மனசுக்கு ராசாத்தி தான் இனி எனக்கு ஏத்த பொண்ணுன்னு தோணுது. உனக்கு புரியல மங்கை. நீ வேணா பாரு, இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு, அதை விட்டுடு. ஆனா இதுக்கு மேல நம்ம வீட்ல நடக்க போற பிரச்சனைய நல்ல கவனி. அந்த பிரச்சனைக்கு காரணம் ராசாத்தியா தான் இருக்கும். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கார் சவுண்ட் கேக்குது. சரி வா. புள்ள வந்து சந்தோஷத்துல அவ ஆரத்தி தட்ட கூட மறந்துட்டு போறா. நான் இவ்ளோ தூரம் பொறுமையா எடுத்து சொல்லியும் மங்கை மசிய மாட்டேங்கிறா. அவளே ராசாத்திய ராசி இல்லாதவன்னு நினைக்கிற மாதிரி நாம சில காரியங்களை பண்ணணும். பண்ணிடுவோம். கண்மணி, நீ ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. மெதுவா இறங்கப்பா. வா அப்பா பார்த்து. இனியா எப்படிடா இருக்கு? வழிலாம் இல்ல, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. இனியா, இனியா, உன்னை பிடிச்ச தோஷம் எல்லாம் போகட்டும். இனி உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு இப்படி ஆன உடனே நான் பயந்து போயிட்டேன்டா. உனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல பெரியமா, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம்லாம் போதும் மரகதா. இனி என்ன முதல்ல உள்ள கூட்டு போ. விடுங்கண்ணே, பாவம் அண்ணி. இனி எனக்கு இப்படி ஆனோனையும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நல்லா சொல்லுங்க தம்பி, அப்போவாவது அவருக்கு புரியுதான்னு பாப்போம். அம்மா, அவனுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, உள்ள போய் பேசிக்கலாம். கொஞ்சம் இருங்க, ஆரத்தி எடுக்கணும். கண்மணி, ரெடி அத்தை. ஆரத்தி எடு. மொத்த திருஷ்டியை அவனை விட்டு போகட்டும். சரிங்க அத்தை. கண்மணி கொஞ்சம் நில்லு. என்ன மங்கை, ஆரத்தி எடுக்க போகும்போது அவசகுணமா தடுக்கிற? இல்ல, ஆக்சிடென்ட் ஆனது எப்படியோ யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இனியன் கூடவே இருந்து இனியனை நல்லபடியா கவனிச்சு அவனை மீட்டு கொண்டு வந்தது ராசாத்தி தான். ஆமா மரகதா, டாக்டரும் அதான் சொன்னாரு. மாத்திரை மருந்தை விட ராசாத்தியோட அன்பான கவனிப்பு தான் இனியனை இந்த அளவுக்கு குணப்படுத்திருக்கேன். அதனால கண்மணிக்கு பதிலா ராசாத்தி ஆரத்தி எடுக்கட்டும். ஆமா, ராசாத்தி தானே கூட இருந்தா, அவளே ஆராத்தி எடுத்து உள்ள கூட்டு போட்டோம். ஆமா, இது வரைக்கும் அண்ணி தானே கூட இருந்தாங்க. இதை மட்டும் எதுக்கு விடணும்?
அண்ணியே அவங்க கையால் ஆரத்தி எடுக்கட்டும். அண்ணி, ஆரத்தி நீங்க போய் எடுங்க. போய் ஆரத்தி எடு. படி ராசாத்தி பாத்து ராசாத்தி. ஏண்டி உனக்கு ஆரத்தி கூட எடுக்க தெரியாதா? இப்பதான் அவன் தேறி வந்திருக்கான், அவன் மேல நெருப்பு கொட்டுற. அது நான் பேசாத நீ. பண்றது எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு காரணமா சொல்ற? அதை தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. நான் தான் சொன்னேன்ல மங்கை, எல்லா பிரச்சனையும் இவளாலதான். இந்த கற்பூரம் மட்டும் அவன் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணி விடுங்க, அதான் படது இல்ல. பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் தம்பி? இனி அடிபட்டு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தான், அதுக்கும் இவதான் காரணம். இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறது இவளுக்கு பிடிக்கல. இத பாருடி, நீ இந்த வீட்டுக்கு பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கியா? சொல்லுடி. அத்தை, சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. பேசாத, வாயை மூடு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய், வாங்க.